இப்போ ஊடகங்கள்லாம் மேஜராக பெரிய ஊடகங்கள்லாம் பெருசாக நியூஸை கவரே பண்ணாமல் இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மாதிரி ஆட்களை வந்து நாங்கள் கவலைப்படல. ஏன்னா உங்களை மாதிரி ஆட்களை தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் தான் வந்து அவங்க லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க இறங்கி. பெரிய ஊடகங்களே எங்களுக்கு வேணாம், சிறிய ஊடகங்கள் இருந்தாலே போதும். அதை வந்து ரீச் ஆகிற பாப்புலர் வந்து பயங்கரமாக, அதனாலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் பட்சத்தில் இது இப்போ தான் பெரிய பெரிய புள்ளிகள் வந்து நகர ஆரம்பிக்கிறாங்க எங்கள் சைடு. நாங்கள் 10-15 வருஷம் வேலை செஞ்சனாலுமே எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. புரியுதா? எதை பற்றியா வந்து கூட ஆதரவு கூட எதுவுமே சொல்லல. நாங்கள் வந்து எல்லாமே வீட்டுக்கெலாம் போகாமல் யாருனாலும் இங்கே தான் கண்ணை முடிச்சு சாப்பிட்டு இங்கேயே கொடுக்குறது, இங்கேயே சாப்பிட்டு எங்கள் கை காசு வச்சு நாங்கள் போட்டுக்கிறோம். இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்லாங்க. நாங்கள்லாம் 10-15 வருஷம் கஷ்டப்பட்டோம். கொரோனாவில், வரதா புயல், ஜல்லிக்காட்டில் எல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டோம். அப்போ எங்களுக்கு பூமாலாம் போட்டாங்க. இன்றைக்கி வந்து ராம்கின்னு ஒரு கான்ட்ராக்ட் வந்து 17,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து நீ அதில் செய்யலாம். எங்களுக்கு 23,000 சம்பளம் கொடுத்துருந்தாங்க. 23,000 சம்பளம் கொடுத்தாங்க. அதை தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் கேட்குறோம். இந்த ராம்கி கான்ட்ராக்டில் செய்யணும் 17,000க்கு செய்யணும் எப்படின்னா செய்வாங்க? எங்களுக்கு எங்கள் வேலையை கொடுங்க. பிரைவேட் ஆக்குனா 17,000 ரூபாய் தரேன். அது பிரைவேட் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ கொரோனாவில் கூட தானே இந்த பிரைவேட்டு. இப்போ புதுசாக வந்து இவங்க விட்டாங்களா? அப்போ கொரோனாலாம் எங்கே போனாங்க? அப்போல்லாம் எங்களுக்கு பூ மாலை போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. இவங்களுக்கு முதல் கையெழுத்து சொன்னாங்க. இன்றைக்கி லாஸ்ட்டு கையெழுத்து எங்களுக்கு கான்ட்ராக்டில் வந்து நிற்கிதாண்ணா. அதுவும் விட்டாங்களே, விட்டு புதாலாம் வந்துட்டாங்களே. எங்கன்னா நான் பண்ணுறது சொல்லணும். இந்த வேலையை நம்பி தானே இருந்தோம். நாங்கள் இந்த வேலையை நம்பி தான் நான் காலையில் 6 மணிக்கு வந்தால் 1:30 மணிக்கு கையெழுத்து போட்டு போனால் அதுவே சரியாக இருக்குண்ணா. வெயிலில் கஷ்டப்பட்டு வீட்டில் டயர்டாகி போத்துவோம், அதுவே கஷ்டமாக இருக்கும்.